முக்கிய செய்தி. கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் உயிரிழந்த மாணவர்கள் குடும்பத்திற்கு தாவேக தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்க கேட்கலாம். லக்ஷ்மணன், விபத்தில் உயிரிழந்த 3 மாணவர்களுக்கு தாவேக தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அவர் குறிப்பிட்டிருக்கும் இரங்கல் செய்தி என்ன, சொல்லுங்க. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பேருந்து தொடர்ந்து ரயில் மோதி விபத்து குறித்து பல்வேறு எதிர்க்கட்சித் தலைவர்கள், அரசியல் கட்சித் தலைவர்கள் தொடர்ந்து கண்டனங்களை தெரிவித்து மேலும் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வேண்டும் என தெரிவித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய எக்ஸலக்கதையில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். அந்த வகையில் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே பார்த்தோம்னால் இந்த ரயில்வே கோட்டை கடக்க முயன்ற பள்ளிகள் மீது ரயில் மோதி ஏற்பட்ட விபத்தில் மாணவர்கள் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்த செய்தியானது அதிர்ச்சி அளிக்கிறது எனவும், மேலும் இந்த விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கும், உறவினர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த விபத்தில் படுகாயமடைந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு பூரண நலத்துடன் விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் எனவும் தற்போது இந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் விபத்து நடைபெற்ற பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்க முடிவெடுக்கும் அதற்கு 1 வருடமாக மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்ற செய்தியானது வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது எனவும், எனவே இந்த விபத்து நடைபெற்ற இடத்தில் பொதுமக்களை பாதுகாக்க பயணிக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு, மாநில அரசுகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினேன் என்றும் தற்போது இந்த குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கடந்த 1 வருடங்களாக பார்த்தோமென்றால் அந்த பாதையில் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என 1 வருடங்களாகவே பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வரும் நிலையில் இதுவரைக்குமே மாவட்ட ஆட்சியர் அதற்கு ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் அதற்கு கண்டனங்கள் தெரிவிக்கும் வகையில் உடனடியாக இந்த விபத்தின் எதிரொலியாக பார்த்தோமென்றால் இந்த சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் எனவும், மேலும் இதற்கு மாநில அரசு மற்றும் மத்திய அரசு பொறுத்தவரையுமே நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தற்போது இந்த அறிக்கை மூலம் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.